இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் ஊனகழல் தொழுதெழுவே. பிரதமர் மோடி முன்னாடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துனீங்க. எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்படி ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு கிடைத்தது நாம் செய்த தவப்பயன் என்று தான் சொல்ல வேண்டும். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம திருத்தணி சுவாமிநாதன் ஐயா கூட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஐயாக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. தமிழகத்திலிருந்து அதுவும் திருமுறைகள் பாடக்கூடிய அந்த அற்புதமான ஓதுவாமூர்த்திகளுக்கு மத்திய அரசினுடைய விருது கிடைக்கிறதுங்கிறது உண்மையிலேயே நம்ம எல்லாருமே பெருமைப்படத்தக்க ஒரு தருணமாக தான் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமையை உடைய ஐயா கூட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஐயா வணக்கம். போன எபிசோடில் நம்ம நிறைய பேசினோம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்களுடைய அனுபவத்திலிருந்து. எனக்கு அடிப்படையில் சில கேள்விகள் இருக்குதுங்க. அதாவது திருமுறைகள் பாடினால் சில பிரச்சனைகள் தீரும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு திருமுறைகள் சொல்கிறாங்க. இப்போது நோய் தீரணும்னா ஒரு திருமுறை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் திருமுறைகள் இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறீங்களா? இது நாயன்மார்கள் காலத்திலேயே நடந்திருக்கின்றது. திருநாவுக்கரசர் திருமறைக்காடு என்ற வேதாரண்யத்திலே இருந்து ஆலயங்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றார். இப்படி திருவாய்மூர் என்ற ஒரு திருத்தலம். சரிங்கய்யா. அங்கே வருகின்ற பொழுது ஒரு பெரியவர் கோலத்திலே இங்கே ஒரு ஆலயம் இருக்கின்றது, இங்கே பொழுது சாய்ந்து விட்டது, அங்கே இருந்துட்டு போகலாம் என்று சார். அங்கே இப்படி என்னை ஆட்கொண்ட பெருமானை நினைத்து நான் ரொம்ப பெரிதும் அழுகின்றேன் என்று சொல்லி அந்த ஆலயத்திலே கேட்க, நான் உன்னுடைய அடியவராக இருந்தால் உன்னுடைய திருவடி என்னுடைய தலைமையில் பொறித்து விடு. இப்பொழுது இரபக்குறி சூலக்குறி எல்லாம் போட்டுவார்கள், சூலம் போட்டு கொள்வார்கள், ரிஷபவாக பொறித்துக் கொள்வார், பச்சை குத்துதல் என்று சொல்வது போல. அதாவது இறைவனுடைய காலத்திலே இடபக்குறி சூலக்குறி என்று சொல்வார்கள். அப்பொழுது இறைவனுடைய திருவருளால் நீங்க கேட்ட உடனே நான் உனக்கு கொடுத்துடக்கூடாது, அப்ப நீ பாடாம போயிடுவேன் அப்படின்னு திருச்சத்திமுற்றம் என்ற திருத்தலத்திற்கு வா, அங்கே கொடுக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். அங்கேயும் கேட்கிறாரு, அங்கேயும் கொடுக்கவில்லை. சரி, இவருடைய மன உறுதியை இறைவன், அதாவது ஒரு நம்பிக்கை வேண்டும். ஒரு டாக்டரிடம் சொல்ல வேண்டுமா, இந்த டாக்டர் மருந்து கொடுத்தால் இது தீருமா தீராதா, வேற டாக்டர்கிட்ட போகலாமா அப்படிங்கிற ஒரு மன உணர்வுலாம் ஏற்படக்கூடாது. ஒரு உறுதிப்பாடு இருக்க வேண்டும். அந்த டாக்டர் மருந்து கொடுத்தால் கொடுப்பாரா என்று சந்தேகத்துக்கு போனால் அது தீராது. அதுக்கு பல விதமான உதாரணங்கள் சொல்லலாம். அங்கேயும் இரண்டாவது இடத்திலும் கொடுக்கவில்லை. திருநல்லூர் என்ற திருத்தலத்திற்கு வந்த பிறகுதான் என்னுடைய உறுதிப்பாட்டை நீ சோதிக்கின்றாயா என்று கேட்டு, அங்கேதான் திருநல்லூரிலே ஊர் பேரும் நல்லூர், திருவடி என்னுடைய திருவடியின் நல்லவாறே வைத்தார். ஊரே நல்ல ஊரு, திருவடி என் தலைமையில் நல்லவாறே வைத்தார். கொடுப்போமா வேண்டாமாங்கிற இரட்டொரு நிலைப்பு இல்லாமல் இங்கே அளித்ததாக நமக்கு அவருடைய காலத்திலே வரலாறு இருக்கின்றது. அப்படி அண்மையிலே ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ளாக திருமாகரர் என்ற திருத்தலம் காஞ்சி மாநகரத்துக்கு பக்கத்திலே பாடல் பெற்ற திருத்தலம். அங்கே கோயிலுடைய அரங்காவலர்கள் தலைவராக இருந்தவர். அவர் வயது முதிரும் காலமாக கீழே விழுந்து இந்த இடுப்புக்கு கீழே உள்ள மூட்டு என்று சொல்லுவார்கள், அது நழுவி விட்டது. அதனால் நடக்க முடியவில்லை. டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், இனிமே இது சரிவர செய்ய முடியாது, நீங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது ஒரு காலத்திலே சைவர்களிடத்திலே ஒரு திருமுறை புத்தகத்தை வைத்து நூல் சாத்தி பார்த்தர். அப்படியே கண் மறைப்பா இருந்துகிட்டு அந்த நூலை சாத்துவார்கள், அந்த நூலை புத்தகத்திலே நூல் போடுவார்கள். அது என்ன அந்த பாடலில் பொருள் வருகின்றதோ அதை அவர்கள் கடைபிடித்து தன்மை அதற்கு உரியவராக ஆக்கிக் கொள்வார்கள் என்பது. அப்படி அந்த திருமுறையில் அவர் கயிறு சாற்றி பார்க்கின்ற பொழுது திருமாகர என்ற திருப்பதிகம், அதை அந்த ஊரிலேயே வந்திருந்த, அவர் வேலூரை சார்ந்தவர். வேலூர் இங்கே ஒரு 48 நாட்கள் திருமாகர என்ற திருத்தலத்திலே வந்திருந்து அந்த ஆலயத்திலே தீர்த்தத்திலே குளித்து இந்த பதிகத்தை பாராயணம் செய்து ஒரு 50வது நாள் அந்த டாக்டரிடமே இவர் சென்றிருக்கின்றார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்ன வில்லையாக இருக்கின்ற என்னால் கைவிடப்பட்டது, எப்படி நீங்க செய்தீர்கள் என்று அந்த டாக்டரை திரும்ப அந்த ஆலயத்திற்கு, அவர் எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர், புரியுது, அவர் அந்த ஆலயத்திற்கு வழிபட்டு சென்றார்கள். என்னுடைய
அந்த அது என்ன தலம் ஐயா அது? திருமாகரல். திருமாகரல் எங்க இருக்கு? காஞ்சிபுரத்துக்கு அண்மையிலே ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில். சரிங்க சரிங்க. என்னுடைய அனுபவத்திலே அது நடந்தது உண்டு. நான் திருத்தணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்த இருசக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருந்தேன். அது காலையிலே அந்த ஆலயத்திலே பாடிவிட்டு ரயிலிலே அது போட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியே ஓட்டிக்கொண்டே நான் நெய்வேலிக்கு அண்மையிலே செல்கின்ற பொழுது இந்த வீராணம் ஏரி திட்டம் என்று ஒரு பெரிய கல்லிலே மோதி இரவு 7 மணி இருக்கு, நான் விழுந்து விட்டேன். முகமெல்லாம் அடி காயும், கடிகாரம் எல்லாம் கை உள்ளே போய்விட்டு வீங்கி விட்டது. அண்மையில் உள்ள அன்பர்களுக்கு போன் செய்த நெய்வேலியிலே அவர்கள் உடனடியாக வந்து என்னை அழைத்து கொண்டு அங்கே உள்ள அந்த சைவ மதத்தை சார்ந்த அம்மையார் ஒருவர் எனக்கு இரவு அவருடைய பணி முடிந்த பிறகு வந்து தையல் எல்லாம் போட்டு விட்டு என்னை காப்பாற்றினார்கள். திரும்ப அந்த ஆலயத்திற்கு வந்து நான் ஒரு 10 தினங்களிலே வந்து வழிபடக்கூடிய எலும்பு முறிவில் ஏற்பட்டு விட்டது எனக்கு. ஒரு 10வது நாள் எனக்கு அந்த அவருடைய மருத்துவ சிகிச்சை எல்லாம் செய்து இன்றைக்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த எலும்பு முறிவுகள் ஏற்பட்டால் அந்த ஆலயத்திற்கு வந்து நிறைய பேர் தன்னுடைய காணிக்கைகளை செலுத்தி வழிபட்டு வருகின்றார்கள். காணிக்கை செலுத்துவது என்பதை விட இந்த நூல் பாராயணத்திற்கு உரியது. எனக்கு நோய் என்றால் நான் தான் பாராயணம் செய்ய வேண்டும். உங்களால் படிக்க முடியவில்லை என்றால் ஓதுவாரை கூப்பிட்டு அதை பாராயணம் செய்து காதலை கேட்பவர்கள். நிறைய இடங்களிலே தேவார பாடலை பாடியவர்களுக்கும் புண்ணியம் உண்டு, கேட்பவர்களுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும் என்று பல பாடல்களையும் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர் பெருமான் பாடி இருக்கின்றார்கள். இன்றைக்கு கண்கூடாக நாம் எல்லாம் கண்டு வருகின்றோம். அதுக்குரிய நம்பிக்கை வர வேண்டும். ஞானசம்பந்தர் அதைத்தான் சொல்லுவார். ஒரு நெறிய மனம் வைத்துணரு ஞானசம்பந்தம் செய்த திருநெறிய தமிழ். ஒரு உறுதிப்பாடு வேண்டும். இதை நாம் கடைபிடித்தால் நம்மை காப்பாற்றும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அதை பயின்றோமானால் அதுல சிறப்பாக எல்லா பாடல்களும் சிறப்புடையதுதான். திருநெடுங்களம் என்று ஒரு திருத்தலம். எந்த துன்பங்கள் வந்தாலும் அந்த ஆலயத்திற்கு சென்று அந்த பதிகத்தை பாராயணம் செய்து அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நீங்குவதாக நமக்கு இன்று அந்த பதிகம் முழுதுமே அந்த இடர்களையாய் என்று வரும். இடர்களையும் பதிகம். அந்த பதிகம் போற எல்லா பதிகத்திலும் அப்படி ஒரு பொருள் வராது. இப்படி நம்முடைய திருமுல்லை வாயிலே அந்த இடர்களையும் பதிகத்திலிருந்து ஒரு பதிகம் நமக்காக பாட முடியுங்களா ஐயா? நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடற்கூற்றுதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. சாதாரணமாக சிற்றூர் தான். அங்கே ஞானசம்பந்த பெருமான் பதிகம் முழுதும் ஒரு சொல்லை கையாண்டு இருக்கின்றார்கள் என்றால் அந்த பெருமானுக்கு அந்த ஆற்றல் உண்டு, அந்த தகுதி. மண்ணிலே பல விதமான மண்கள் இருக்கின்றன. அப்படியே ஆலயத்திலே இருக்கின்ற இறைவனுக்கும் ஒவ்வொரு ஆலயத்திலே கூடுதலான சிறப்பு தகுதி. அது அற்புத பதிகங்கள் என்று ஒரு குறிப்பு உண்டு. இது போன்ற அற்புதங்கள் செய்ய எல்லா பதிகமும் சிறப்புடையதுதான். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில காரணங்கள் கூடுதலாக இருக்கின்ற. அப்படியே நம்முடைய திருமுல்லை வாயில் அடியேன் சுந்தர பெருமான் அடியேன் படு துயர்களையாய் என்று பாசுபதா பரஞ்சுடரே என்று பதிகம் முழுதும் எல்லா பாடல்களிலும் துன்பங்களை களைவதற்கு அருளி இருக்கின்றார். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. 25வது குருமணிகள் தர்மயாதனத்தில் இருந்தவர்கள் அந்த ஆலயத்திற்கு வந்தால் 11 முறை இந்த திருப்பதிகத்தை திரும்ப 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 சொல்லி வழிபட்டு செல்வார்கள். அப்படி பல இந்த மாகரல் பதிகத்திலேயும் பதிகம் முழுதுமாகவே அது பாராயணம் செய்தால் இந்த பலன் நிச்சயமாக உண்டு என்று கருத்தாக பாடியிருக்கின்றார்கள். இது இன்றும் கண்கூடாக நடந்து வருவதை காண்கின்றோம். நம்பிக்கை உள்ளவர்கள் அதை நம்புவார்கள். இப்ப ஆலயத்திற்கு கூட்டங்கள் நிறைய வருகின்றது, அது வேறு விஷயம். அது ஒரு குறிக்கோளோடு வர வேண்டும். நாவுக்கரசர் அதை சொல்லுவார். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். ஒரு குறிக்கோள் இருக்கணும், நம்பிக்கை இருக்க வேண்டும்.
அப்படி இறைவனை வழிபட்டால், நம்பிக்கையோடு வழிபட்டால் நிச்சயமா நமக்கு அருளுவான் என்ற நம்பிக்கையோடு நாம் வணங்குவது சிறப்பாக இருக்கும். இந்த ஆலயங்களில் கூட்டங்கள் மக்கள் மிகுதியாக வருகின்றார்கள். ஆனால் நீங்கள் சொல்லியவாறு இந்த தேவாரம் ஒன்று இருக்கின்றதா என்பதை அவர்களுக்கு தெரிய வேண்டும். அவருக்கு தெரியவில்லை. அந்த இப்போ நான் இருக்கின்ற ஊர் திருக்கருகாவூர். அந்த குழந்தை பேருக்காக நிறைய பிரார்த்தனை தலமாக விளங்குகின்றது. இது சனி ஞாயிறு போன்ற நாட்களில் கோயிலுக்குள் செல்லக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றது. நிறைய வருகின்றார்கள். நீங்கள் சொல்வதை போன்று அந்த பாடல்கள் என்ன இருக்கின்றது, அதுக்கு என்ன காரணம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் பாட வேண்டாம். அங்கே ஒரு ஓதுவார் இருக்கின்றார்கள், அர்ச்சனை செய்கின்றார்கள், மாலை போடுகின்றார்கள். அந்த நெய் வாங்குறது அதுலதான் அவங்க கவனம் இருக்கின்றது. அதுக்கு சிறப்புடைய தேவாரம் இருக்கின்றது என்பதை பலரும் தெரிந்து கொள்வதில்லை. தெரிந்து கொள்வதற்குத்தான் இப்பொழுது இந்த வரலாற்றுகளோடு ஆதீனங்கள் இதை வளர்த்து வருகின்றார்கள். அது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. இப்போ சென்ற ஒரு மாதத்திலே தர்மையாக 100 இடங்களிலே தமிழகத்திலே இந்த திருமுறை பாடல்களை சொல்லுவதற்கும் எப்படி பாட வேண்டும் என்பதற்கும் அதற்கு உரிய விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்கும் ஒரு வகுப்பு நடத்தி மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. எங்களுக்கு பின்னர் வருகின்ற சந்ததியர்கள் அதை வளர்வதற்கு ஒரு பெருங்காரணமாக இருக்குது. திருமுறையும் வளரும், திருமுறை பாடுபவர்களும் வளர்வார்கள், மக்களும் வளருவார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செய்து வருவது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஓகே ஓகே. ஆக்சுவலாக அந்த ஐயா சொன்ன அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் திருமாகரல் அப்படிங்கிற தலம் வந்து இப்போது எலும்பு பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்குது. டாக்டர் சொல்கிறது என்னென்னா, எலும்பு தேஞ்சு போச்சுன்னா ஒன்றும் இல்லை, பண்ண முடியாது, அதை நீங்கள் அப்படியே தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்படியே தான் போகணும், இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க அப்படி தான் டாக்டர் சொல்கிறாங்களே ஒழிய தேய்மானமானதை சரி பண்ண முடியும்னு சொல்லலை. அப்போது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் தவறாமல் ஒரு முறை அந்த தலத்துக்கு போயிட்டு வாங்க. ஆக்சுவலாக எனக்கும் 1-2 பிரச்சனைகள் இருக்குது. நானும் நிச்சயமாக நம்புங்கள். நிச்சயமாக போகிறோமோ இல்லையோ பாராயணம் செய்தால் பாராயணம் செய்யணும், அந்த பதிகத்தை பாராயணம் செய்யணும். செய்து முடிவிலே ஒரு நாளைக்காவது சென்று அந்த ஆலயத்தை வழிபட்டு வர வேண்டும். நிச்சயமா. சரி ஐயா, இப்போ உலகத்தில் எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை, பெரும்பாலானவர்கள் இதை சொல்லுவாங்க, எனக்கு பணம் வேணும், கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, அதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பதிகம் படிக்கணும், எந்த தலத்துக்கு போகணும்? நமக்கு வேண்டியதை இறைவன் நிச்சயமாக கொடுப்பான் என்ற நம்பிக்கை. நான் முதல்ல சொல்லுவார், வேண்டத்தக்கது அறிவோயினி. நமக்கு என்ன கொடுக்கணுமோ அது இறைவனுக்கு கொடுக்கும். அது அவரவருடைய பக்குவத்தை பொறுத்தது. சரிங்க. கேட்டால் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். எனக்கு ஒரு லட்டு கிடைக்கும் என்றால் இன்னொரு லட்டு கொடுக்கலாம் என்று கேட்டால் கிடைக்கும். சரி, கேட்கிறேன், எதை கொடுத்துட்டு போவோம். ஆமா, நம்ம கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சிவகுமார் ஐயா தான் சொல்லுவார்கள், நமக்கு எதை கொடுக்க வேண்டுமோ இறைவன் நிச்சயமாக கொடுப்பான், அவரவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப. ஆக திருமுறையை நம்பிக்கை வைத்து பாடினால் கூடுதலாக கிடைக்கலாம் என்பது சைவ மதத்திற்குரிய ஒரு தன்மை. அந்த விதத்திலே இன்று நன்றாக வளர்ந்து வருகின்றது, நிச்சயமா வளர்கின்றது. அந்த குறிக்கோளோடு இந்த தேவாரத்தையும் மக்களிடத்தில் அவர்கள் பாடவில்லை என்றால் ஓதுவார்களை கூப்பிட்டு அவர்களை பாடச் செய்து அது காதலை கேட்டால். குறிப்பாக எந்த தேவாரம் பாடினால் செல்வ வளம் சேரணும், அதுக்கு என்ன தேவாரம்? நான் தினமுமே பாட தயாரா இருக்கேன், நான் படிக்க தயாரா இருக்கேன், எந்த பதிகம் படிக்கணும்? அதாவது ஞானசம்பந்தர் பாடிக்கொண்டே போகின்றார் எல்லா தலங்களுக்கும். சரி. அவரு வரலாறுகள் பல உண்டு. அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார்கள். நானும் இந்த குழந்தைக்கு மட்டிட்ட புன்னையும் பூம்பாய் எழுப்பியதற்கு நானும் குழந்தையை நான் உயிரோடு எழுப்பிவிட்டேன், தந்தை ஸ்தானத்தில் நான் இருக்கின்றேன் என்ற வரலாறு உண்டு. அப்படி அவர் திருக்கழுமலம் என்ற 12 பெயர்கள் உண்டு சீர்காழிக்கு. அந்த தலத்திலிருந்து பாடிக்கொண்டே போகின்றார். அவருடைய தகப்பனார் சிவபாத ஹிருதயர் அவர் பாடிய பாடலை தினந்தோறும் திரும்பவும் ஒரு முறை படிப்பது என்று ஒரு வரன்முறை வைத்திருந்திருக்கின்றார். இவர் பாடிக்கொண்டே போகிறார், எத்தனை தலங்களை பாடிக்கொண்டு போக முடியும்? அப்பொழுது அவர்கள் ஊடகத்திலே ஒரு ஹோமம் வேள்வி செய்வதற்காக பொருள் தேவைப்படுகின்றது. அப்பொழுது ஞானசம்பந்தரிடம் சென்று முறையிடுகின்றார். ஞானசம்பந்தர் நான் இறைவனிடம் எதையும் கேட்கவில்லை, எனக்கு வேண்டியதை அவன் கொடுப்பான், ஆனால் நீங்கள் கேட்பதற்காக நான் சாமியிடம் கேட்கின்றேன் என்று சொல்லி இடறினும் தளரினும் எனதொரு நோய் என்ற பொருள் பெற்ற அது பதிகத்தினுடைய முழு பயன் வேறு இருந்தாலும் அந்த காரணத்திற்காக பாடிய காரணத்தினாலே அந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் நிச்சயமாக பொருள் கிடைக்கும் என்பது எல்லா மக்களிடத்திலும் சென்று இருக்கின்றது. அந்த ஆலயத்திற்கு சென்று பாடுவார்கள். வீட்டில் இருந்தே பாராயணம் செய்தாலே நமக்கு கொடுப்பான் இறைவன் என்ற ஒரு நமக்கு பொருள் கெடுப்பதற்கு
அந்த பொருளை இறைவனிடம் கேட்டு தந்தையாரிடம் கொடுத்தார். எனக்கென்று நான் கேட்கவில்லை, என்னுடைய தந்தையார் கேட்கின்றார் அவருக்காக. இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள். நான் கேட்கக்கூடாது, கேட்டுட்டேன், நீ கொடுத்தால் அவரிடம் கொடுக்கின்றேன் என்று கேட்டு பெற்றது சொல்லுகின்றார்கள். நாவுக்கரசர் வாழ்க்கையிலும் பொருள் கொடுத்த அன்னதானம் செய்வதற்கு திருவிழிமலையிலே ஞானசம்பந்தருக்கு ஒரு பீடம், நாவுக்கரசருக்கு ஒரு பீடம், அந்த வரலாறு பெரிய அன்னதானம் செய்வதற்காக அந்த வரலாறு திருவிழிமலையில் நடந்திருக்கின்றது. இறைவன் கேட்டால் நிச்சயமாக கொடுப்பான் என்ற நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக இறைவன் கொடுப்பான். சிறப்பு சிறப்பு. அந்த இடரினும் தளரினும் அந்த பதிகம் உங்களுடைய குரல்ல கேட்கணும்னு ஆசைப்படுறோம். குரல் வளம் கொஞ்சம் குன்றி இருக்கின்றது, இருந்தாலும் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் ஊனகழல் தொழுதெழுவேன். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் ஊனகழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை விடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. இந்த பதிகத்தை பாராயணம் செய்து பொருள் கிடைத்தவர்களும் வரலாற்றிலே உண்டு. இப்பொழுதும் அது நடைமுறையில் இருந்து வருகின்றது. நிச்சயமாக ஆதீனங்கள் வளர்த்து வருவதுதான் நாம் உண்மையாக நம்பிக்கொண்டு. அற்புதம் அற்புதம். நிறைவாக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் பிரதமர் மோடி முன்னாடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துனீங்க. சரி, அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது? அந்த அனுபவம் எப்படி? சென்ற ஒரு ஆண்டுகளில் இருக்கும் செங்கோல் கொடுத்த வரலாறு ஒரு நிகழ்ச்சி நடந்தது டெல்லியிலே. அதற்கு 5 ஓதுவார்களை அழைத்தார்கள். அதாவது இந்த நாடு சுதந்திரம் பெற்ற போது திருவாவூர்துறை ஆதீனம் தம்பிரானோட செங்கோல் கொடுத்து வேயிறு தோழி பங்கன் ஒரு ஓதுவார் ஒரு தம்பிரான் அனுப்பி அந்த வரலாறை மோடி அவர்கள் கேள்வியுற்று அதுக்குரிய தகுதியோடு இந்த செங்கோல் கொடுத்த வரலாறுலையும் 5 ஓதுவார்களை வரவழைத்து இந்த பதிகத்தை பாராயணம் செய்ய சொல்லி பெருமைப்படுத்தினார்கள். எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்படி ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு கிடைத்தது நாம் செய்த தவ பயன் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லாவற்றையும் உணர்ந்து வருகின்றார்கள். எதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு குறிப்பு கூட இல்லாமல் எப்படி தமிழை பேசுகின்ற பொழுது கூட கொஞ்சம் வந்ததோ வரவில்லையோ அது வேறு விஷயம், பேச வேண்டும் என்று அந்தந்த இடத்தில் தகுந்தமாறு அவர்கள் செய்வது ஆச்சரியமாக இருக்கின்றது. அவர்கள் நீண்ட காலம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று எங்களை வேண்டிக் கொண்டு அப்பொழுதே அவர்களிடம் தெரிவித்தோம். ஒரு விண்ணப்பம் செய்தோம். நம்முடைய பொருளாதாரத்துறை அமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தோம். இதுவரைக்கும் கொடுக்கவில்லை, இந்த உதவியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று. நீங்கள் ஒரு மனு செய்யுங்கள், நான் நிச்சயமாக செய்கிறேன் என்று சொல்லி அதற்குரிய ஏற்பாட்டை செய்து பெரும் துணையாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையிலே காரணம் அவர்களுடைய நாலேஜுக்கு, அதாவது கொண்டு போகின்ற ஒரு தகுதி இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் அந்த விண்ணப்பத்தை வைத்தோம். அவர்கள் நிறைவு செய்தார்கள். நாடே ஒரு பெருமகிழ்ச்சி. எனக்கு கொடுத்தது மகிழ்ச்சி அல்ல, திருமுறைக்கு கிடைத்த பெருமை, ஓதுவார்களுக்கு கிடைத்த ஒரு பெருமையாக நாங்கள் எல்லாம் கருதுகின்றோம். இது வளர வேண்டும், நிச்சயமாக வளரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்களுக்கு பாக்கியம், உங்கள் மூலம் பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களே, திருமுறைகள் பற்றி பேசணுன்னா நமக்கு இந்த நேரமெல்லாம் நமக்கு போதாது. எப்போதுமே நம்ம அதை பேசிக்கிட்டே தான் இருக்கணும், கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நிறைய கேளுங்க, நிறைய படிங்க. இன்றைக்கெல்லாம் யூடியூப்பை திறந்தோன்னா அவ்வளவு அருமையாக திருமுறைகள் பாடி பதிவேற்றம் செய்து வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் தமிழ் திருமுறைகளை கேட்கவும் படிக்கவும், ஆலயங்களுக்கு செல்லும்போது அந்த ஆலயத்தில் யார் ஓதுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுங்க. அவரை சந்திங்க, அவரை பாடுறத கேளுங்க.
அவரை பாராட்டுங்க. இது எல்லாமே நம்ம நடக்கும்போது தான், ஏன்னா ஒரு ஆலய அமைப்பை நம்ம எவ்வளோ தூரம் கட்டி காப்பாற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எதிர்கால சந்ததிக்கு நம்மளுடைய வரலாற்றையும் நாம் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் நிஜம். இன்னைக்கு ஐயா மூலம் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா, ஆனந்த விகடன் பத்திரிகை எனக்கு 2 பக்கங்களிலே அதை ஆமாங்க ஐயா. ரொம்ப பெருமையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சரி, இந்த பிரசுரமும் நன்றாக வளர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விட வருகின்றேன். நன்றி. நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி.